ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொள்ளாச்சி ஸ்டைல் குருமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு அரை மூடி தேங்காய், பொட்டுக்கடலை, காரத்துக்கேற்ப வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன். அடுத்து தக்காளி, பட்டை, சோம்பு, 4 கிராம்பு, 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தாளிக்க வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அந்த பிளேட்டில் வச்சுருக்கிற தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு, வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்ல வலுவலுன்னு அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அதில் ஊற்றிட்டு மசாலாவை கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் குருமாவுக்கு எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால இது சுண்டும், அப்போ நமக்கு கெட்டியாகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. குருமாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கணும். அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குருமா ரெடி ஆகிடும். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, சம்பா ரவை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.